அவரு தான் சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு ஐ லவ் யூன்னு. ஆனா எழுதி குடுத்தாரு. நான் திருப்பி எழுதி குடுத்தேன். சினிமாக்கு எங்க அம்மா எல்லாரும் நைட் ஷோ போவோம். திரும்பி பார்த்தா பின்னாடி உட்காந்துருப்பாரு. என் பேர் நவநீதா. நான் இங்கே தான் சென்னை தான் பாண்டிச்சேரியில் வியாபாரம் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அவர் தான் சொன்னார் ஃபஸ்ட்டு ஐ லவ் யூன்னு. ஆனால் எழுதி கொடுத்தாரு. நான் திருப்பி எழுதி கொடுத்தேன். நாங்கள் வந்து அதிகமாக ரொம்ப பேசலை. அங்கேயே வீட்டாண்டையே பார்த்துப்போம், வீட்டாண்டையே பேசுவோம், அப்படி கண்ணாலே பார்த்துட்டு போயிடுவோம். அப்போலாம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போவோம் நைட்டில் குழாக்கு. அப்போ வந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். சினிமாவுக்கு எங்கள் அம்மா எல்லோரும் நைட் ஷோ போவோம். திரும்பி பார்த்தா பின்னாடி உட்காந்துருப்பார். எனக்கு ஒரு மாதிரி இருந்தால் இது நம்ம சொல்லவே இல்லை. எப்படியோ கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சி பின்னாடியே வந்து உட்காந்து எனக்கு சிப்ஸ் எல்லாம் தெரியாது அந்த சேர் அடியில் அப்படி கொடுப்பாரு. அது யாருக்கும் தெரியக்கூடாத அளவுக்கு போய் பேசுவோம். சைக்கிளில் கூப்பிட்டு போவார். சைக்கிளில் தான் கூப்பிட்டுவார். அங்கே யாருன்னா வராங்கன்னா எகிரி குச்சிடுவேன் சைக்கிள்லேருந்து. ஒன்றுமே தெரியாம நான் நடந்து போவேன், அவர் நடந்து போவார். எங்கள் அம்மா வீட்டில் வேணாம்னு சொன்னாங்க. எங்கள் மாமியார் வீட்டிலலாம் எனக்கு சப்போர்ட்டு. சரி அவர் நம்ம பிள்ளையை நம்பி வந்துட்டாலே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இஷின்னு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணாங்க. கல்யாணம் இன்னும் 9 வருஷம் வாழ்ந்தேன் நான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்களோட குடிக்க ஆரம்பித்தார். குடிச்சு அதுக்கப்புறம் அவர் உடம்பு அவரே கற்றுன்னு என்னை விட்டு போயிட்டார். 25 வருஷம் ஆகுது சேர்த்து. இப்போயும் எங்கள் வீட்டுக்காரர் போட்டால் பார்த்துக்கிட்டே தான் நான் படுத்து தூங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரர். அவர் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது மனசில். நான் என்னதான் வெளியில் ஜாலியாக பேசினாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஞாபகம் எனக்கு இருப்பான். அந்த ஃபோட்டோ பார்த்துனே தான் தூங்குவேன் நான் எப்பவுமே. நாளைக்கு அவருக்கு நினைவு நாள். உங்ககிட்ட நான் முதல் முறையாக சொல்கிறேன். என் மனசு விட்டு என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். லவ்ன்றது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. என் புன்னகைக்கு காரணம் அவர்தான். இன்று புன்னகை இன்றி இருக்கிறேன். அதற்கு காரணமும்